ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆனா இன்னொன்னு, அமெரிக்கா நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்றதோ பண்ணலையோ அதுக்கு சமமான கொடூரமான ஆயுதங்களை போட்டுதுன்னு வச்சுக்கிடுங்க. அமெரிக்கா ஒரு கனவுல கூட அந்த மண்ணுல கால் வைக்க முடியாது. 8 இதுன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து டேட்டாஸ் எடுக்கும்போது இருந்தது அந்த 8 கொரம்சாகர் 5 வார்ஹெட்டோட ரெடியா இருக்குன்றாங்க. உலகத்தின் நம்பர் 1 கிறுக்கு அதிபர் அவர் வாயிலிருந்து என்ன வந்துருக்கு தெரியுமா? இன்னைக்கு காலையில சைனாவுக்கு எச்சரிக்கை விட்டுருக்காரு. கொலை செய்தது தலைவர்களை பெஞ்சமின் நெத்தன்யாஹு கம்பெனி அப்படின்னா அமெரிக்கா சொல்லிட்டான். காலிபாப் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாரு வந்து, இந்த கப்பல் அடுத்து ஒரு அடி நகர்ந்தா கூட இந்த பேச்சுவார்த்தை கிடையாது, அப்புறம் அந்த கப்பலுக்கு வந்து நாங்க பாதுகாப்பு அடி போட்டு தள்ளிடுவோம். 3rd வேர்ல்டு வார் அல்ல அடுத்தது வந்து எப்படின்னா, இதுக்கப்புறம் யாருக்கும் நிம்மதி இல்லை. கேட்டா சொன்னால் பொய் சொல்வார்கள், ஆமா வாக்கு கொடுத்தால் மாறுவார்கள். என்னன்னா, இந்த ஹர்மோஸ் வந்து உனக்கான இடம் இல்லை, இது எங்களுக்கான இடம். அமெரிக்கா என்ன செய்வோம்? அமெரிக்கா வந்து அவன் என்ன நினைக்கிறான், நான் இங்க இருக்கேன் நீ இங்க இருக்க அப்படின்னு நினைக்கிறான்ல. அன்னைக்கு கிறுக்கன் வந்து ஏதாவது இப்போ குண்டு போட்டு தொலைச்சிடக்கூடாதே, ஒரு சரி பண்ணுவோம். சரி, நமக்கும் வந்து நிறைய அடி வாங்கியிருக்கோம், ஈரானும் நம்மளும் சரி பண்ணுவோங்கிறதுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்காங்க. பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும். ட்ரம்ப் மற்றும் அமெரிக்கா பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிட்டு என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் பாகிஸ்தானுக்கு ஏராளமான பணங்களை சவுதி கொடுக்குதுன்னு சொல்றாரு. நேயர்களை, இன்றைக்கு ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச செய்திகளுக்காக இப்போ நம்ம பேச போகிறது, நம்ம இப்போ அமர்ந்திருக்கிற நேரத்தில் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை முடிவுறும் தருவாயில் அல்லது பேகி கொண்டிருக்கலாம். அது குறித்து கொஞ்சம் செய்திகள் நமக்கு வந்திருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மை நிலவரம் என்ன பேச போகிறோம். நம்மோடு வழக்கமாக பேசக்கூடிய சர்வதேச செய்தி பகுப்பாய்வாளர் தோழர் கர்சாலியை நான் வரவேற்கிறேன். சார் வாங்க. சார், பாகிஸ்தானில் நிலவரம் ஏதாவது செய்திகள் உண்டா? கைவசம் ஏதாவது வந்திருக்கா? செய்தினா ரொம்ப பெருசாக இல்லாட்டாலும், ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒற்றை வரி செய்தி தான். அந்த ஒற்றை வரிக்கு பின்னாடி எவ்வளவு வழிகள், எவ்வளவு எதிர்பார்ப்பு, சர்வதேச அளவுக்கு உலக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து ஏதாவது நடந்துடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஏக்கம். அது போக வளைகுடா நாடுகளில், குறிப்பாக வந்து சவுதி, துபாயில், அபுதாபியில் இருக்கிற நம்ம மக்கள், அவங்களோட எதிர்பார்ப்பு, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அத்தனை எதிர்பார்ப்பு. ஏதாவது ஒரு சின்னதாக பாலைவனத்தில் போய்கிட்டு இருக்கும்போது நல்ல தாகமாக இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு கப்பில் கொஞ்சம் போல தண்ணி கிடக்கு, அதாவது ஒரு என்ன சொல்ற உதடு நனைகிற அளவுக்கு, அல்லது நமக்கு வந்து ஒரு இந்த டிராவலர்ஸ் பாம் சொல்லுவாங்க, அங்கே வந்து ஒரு விரிவாலைன்னு சொல்லுவாங்க, அது அங்கே ஒரு தூரத்துக்கு கிடைச்சிருக்கு, அதை உடைச்சா அதில் கொஞ்சம் போல வந்து 4 சொட்டு தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாக்கு நனைகிறதுக்கு, உதடு நனைகிறதுக்கு தண்ணி கிடைக்குமான்னு எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இது வந்து ஓகே சூப்பர் அப்படி கை குலுக்கி 2 பேரும் அப்படி அக்ரிமெண்ட் போடுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பே இல்லை. என்ன காரணம்னா, இது வந்து அமெரிக்கா அவங்க வந்து இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. இதை முதலே சொல்லிட்டு இருக்கோம். இவன் தெற்கு பக்கம் இருக்கான், ஈரான் வடக்கு பக்கம் இருக்கான், இன்னொருத்தன் வர வேண்டியது இஸ்ரேல். அவன் வந்து ஒதுக்கி விட்டாங்க. அவனும் வரவே கூடாட்டாங்க. இல்ல, முதல்ல ஆக்சுவலா பேச்சுவார்த்தைக்கு அவங்க, அதாவது அதுக்கப்புறம் முதல்ல வந்து எப்படின்னா, இந்த ட்ரூஸ்ல முக்கிய காரணமா இருக்க அவன். அப்ப அவன் இல்லாம அவன் எதுவுமே ஒத்துக்காம எனக்கு அது சம்மந்தம் இல்லைன்னு ஒதுக்கி வைக்க முடியாம கடைசி என்ன பண்ணிட்டாங்க, அவன் வேண்டாம் ஒதுக்கிறான், நம்ம பேசுவோம் அப்படின்னு வந்தாங்க. அதுல ஒரு சின்ன காரணம்னா, அந்த பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இல்லை. ஆனா இஸ்ரேல்காரனுக்கு கொலை செய்தது தலைவர்களை பெஞ்சமின் நெத்தன்யாஹு கம்பெனி அப்படின்னா அமெரிக்கா சொல்லிட்டான். இல்ல அமெரிக்காவோட தான் நிறைய அடிச்சாங்க, எல்லாம் அவங்கதான். அதாவது ஒரு இதுல என்னன்னா, நம்ம இந்த முடிவை சொல்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு முடிவு எல்லாருக்கும் தெரியும். சொல்றதுக்கு முன்னாடி டீட்டெயில் வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா, இப்போ என்ன சொல்றாங்க, ஹர்மோஸ் ஜலசந்தியை பிப்ரவரி 28க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படி வேணும் அப்படின்னா, சரி இவங்க வந்து என்ன, சரி பிப்ரவரி 28க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி நாங்கள் தந்துடுறோம். எங்களுக்கு அயத்துல்லா அலி கமேனி ஒரு 48 ஆட்கள், ஒரு 168 குழந்தைகளோட உயிரை திருப்பி கொடு.
அதே மாதிரி கொடுத்துரு. அதே மாதிரி கொடு. அப்போ உங்களுக்கு மட்டும் வந்து வெண்ணெயெல்லாம் எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணுவீங்க. அப்போ என்னத்துக்கு நீங்கள் அடிச்சிங்க? அப்போ அடிச்சு போட்டு பேச்சுவார்த்தைன்னு சொல்லி இதை வந்து ஹர்மோஸை திறந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து 450 கிலோ 60% என்ட்ரிச் பண்ணது வந்து திரும்ப என்ட்ரிச் பண்ண மாட்டோம், நீங்கள் வாக்குறுதி கொடுக்க மாட்டீங்க, கையெழுத்து போட மாட்டீங்க அப்படின்னு என்னடா பேச வர்றீங்க நீங்கள்? இதில் ஒரு படத்தில் நம்ம ரகுவரன் நடித்த படம் பாஷாவே ஒரு படம், அதில் சொல்ல வந்து ஏதாவது ஒன்று கேட்டிருக்கும்போது, ரங்கசாமி குட் நியூஸ் என்ன, இந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வரேன்னு சொல்லிட்டாங்க, குட் நியூஸ். அப்புறம் 21 மணி நேரம் 5 ரவுண்டு பேச்சுவார்த்தை. 21 மணி நேரம் விடிய விடிய பேசியிருக்காங்க. 5 ரவுண்டு என்ன பண்ணியிருப்பாங்க? 5 ரவுண்டு சரக்கு போட்டு போதை இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ 21 மணி நேரம் பேசி முடிஞ்சு பிரேக் ஆகி முடிஞ்சு போச்சு. அந்த ஜேடி வான்ஸ் வந்து ரொம்ப பவ்யமாக அந்த ஆளுடைய பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம், ரொம்ப தன்மையாக பவ்யமாக. ஆனால் நான் வந்து அவனோட கழுத்தை இருக்கிறேன்னு சொன்னேன், அவன் கழுத்தை காமிக்க மாட்டாங்க. சரி, இந்த மாதிரி இதில் இப்போ என்ன பிரச்சனைனா, இதுல ஒரு செய்தி வந்திருக்கு. ஹெர்மூஸ் வளைகுடால பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது அமெரிக்காவினுடைய மைக் மர்ஃபி யுஎஸ்எஸ் பீட்டர்சன் 2 கப்பல்கள் உள்ள பூந்து போயிட்டு ஒரு செய்தி அமெரிக்கா சார்பில் சென்காமுடைய கூப்பர் அறிவிச்சிருக்காரு. காலை இப்போ வந்துச்சு, கொஞ்சம் முன்னாடி உள்ள பூந்து போயிடுச்சு. சரி, அப்படின்னு யார் அறிவிக்கிறா? அமெரிக்காவினுடைய சென்காமுடைய கூப்பர் அறிவிக்கிறார். அவர் அடிக்கடி அந்த பேச்சுவார்த்தையில போய் உட்காரக்கூடிய ஆளு. இன்னைக்கு வரல, வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், தெரியல. மைக் மர்ஃபி யுஎஸ்எஸ் பீட்டர்சன் 2 கப்பலுமே போயிட்டு. ஆனால் இது இவர்களின் செய்தி. ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படி ஒன்றும் இல்லை. அந்த செய்தி நான் சொல்றேன், இப்போ கிராஸ் பண்றேன். பஹ்ரைன்ல இருந்து ஓகே ஒரு கப்பல் எங்க இதை நோக்கி போகுது. அதாவது ஆயுதம் தாங்கிய கப்பல் ஹர்மோஸுக்கு போகுது. அப்போ என்ன சொல்றாங்க வந்து, இப்போ பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறோம். அதாவது பஹ்ரைன்ல இருந்துன்னா அமெரிக்க கப்பலாக தான் இருக்கும். அமெரிக்க கப்பல் பஹ்ரைன்ல இருந்து ஹர்மோஸுக்கு ஆயுதம் நிறைய ஏற்றிக்கிட்டு ஆயுதங்களோட கப்பல். ஏற்கனவே அங்கே உள்ளுக்கு நிறைய கப்பல் இன்னும் இருக்கு, வெளியே வர முடியாம. அதுல ஆயுதம் தாங்கிய கப்பல் பஹ்ரைன்ல இருந்து ஹர்மோஸுக்கு போகுது. அப்படி போகும்போது இங்கே வந்து ஈரானில் என்ன சொல்லிட்டாங்க வந்து, ஐஆர்ஜிசி அவங்க வந்து அந்த பேச்சுவார்த்தைக்குள்ள என்ன சொல்லிட்டாங்க, நம்ம இவர் இருக்கார்ல காலிபாப் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லிட்டாரு வந்து, இந்த கப்பல் அடுத்து ஒரு அடி நகர்ந்தா கூட இந்த பேச்சுவார்த்தை கிடையாது, அப்புறம் அந்த கப்பலுக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு அடி போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு உடனே நிறுத்திட்டாங்க கப்பலை. அதுதான் உண்மை. இல்லை, அது வந்துச்சு, நிறைய எல்லாத்துலையும் வந்துருச்சு. ஆனால் திருப்பிட்டாங்க. அதான் திருப்பி பஹ்ரைன் போயிடுச்சு. பஹ்ரைன் போயிட்டு இந்த 2 செய்தியும் நமக்கு நீங்க சொன்னது கரெக்ட். இல்லை, அதே நிறைய வந்திருக்கு. இப்போ இது வந்து உள்ளுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன போட்டு கூட எங்களோட பார்வையில படாம உள்ள போக முடியாது. இப்போ நம்ம இதை அனலிட்டிக்கலா பார்த்தா ப்ரோ அமெரிக்காவுடைய சேனல் ஒன்று. சரி, அந்த சேனல் தான், ஆங்கில சேனல் தான் இந்த செய்தி சொல்லுது. சென்காமுடைய கூப்பர் அறிவித்தார். WS பீட்டர்சன் மற்றும் மர்ஃபி இந்த 2 கப்பல் அவங்க வந்து வளைச்சு அத்தனை பேரும் போய் சொல்றாங்க. சரி, இப்ப இது வந்து பெரிய பொய்ங்கிறது நமக்கு தெரியுது. அமெரிக்க கப்பல்கள் வந்தது என்னவோ உண்மை. ஆமா, அமெரிக்க கப்பல்கள் திரும்பி போய்விட்டது என்னவோ உண்மை. ஆனால் அமெரிக்க கப்பல்கள் அதை கடந்து போய்விட்டது என்று சொல்வதனால் இவ்வளவு தாக்குதலும் இவ்வளவு உயிரிழப்பு நடந்து போட்டு கையை புளியங்க பறைத்து கொண்டு இருக்க மாட்டார். அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பேச்சுவார்த்தை 21 மணி நேரம் சொல்றாங்க. ஆரம்பிச்சு ஒரு 8 மணி நேரத்திலேயே அந்த கிர்க் அதிபர், நம்ம அந்த சொல்ல அப்படித்தான் சொல்றோம், கிர்க் அதிபர் என்ன சொல்றாரு வந்து, பேச்சுவார்த்தை வெற்றி தோல்வியில எனக்கு கவலை இல்லை. எது பேச்சுவார்த்தையில? அப்ப என்னத்துக்கு நீ வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொன்னீங்க? சரியான ஒரு மென்டலி வந்து சரியான ஆள் இல்லை. சரி, அப்போ வெற்றி தோல்வி பத்தி கவலை இல்லை. நாங்க வந்து ஏற்கனவே வெற்றி அடைஞ்சிட்டோம். எப்படி? ஈரானை ஏற்கனவே வெற்றி அடைஞ்சிட்டோம், அவங்களுடைய ஆயுதங்களை பூரா அழிச்சிட்டோம். பின்ன என்னத்துக்குற வந்து பேச்சுவார்த்தை நடத்துறான்? அதாவது இதுல எப்படின்னா, பாகிஸ்தான்ங்கிற ஒரு சாதாரண நாடு, அந்த நாட்டுகிட்ட கெஞ்சி நீ வந்து ஏதாவது பேச்சுவார்த்தை கூட்டுவாப்பா, எங்களுக்கு வந்து செட்டப் பண்ணுறதுக்கு டைம் வேணும். இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? செட்டப் பண்ணுறதுக்கு டைம் வேணும் கேட்டு கெஞ்சிக்கிட்டு வந்தாங்கல்ல. ஆனால் இந்த நேரத்தில் வந்த செய்திகள் எப்படின்னா, ஈரானுக்கு தெரியும் இவங்க இந்த ட்ரூஸ் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொன்னாங்கன்னாலே அவங்க வந்து திரும்ப ஃபுல்லாக செட்டப் பண்ணுறதுக்கு டைம் வேணுங்கிறதுக்காக எல்லாம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ, அது என்ன நினச்சிட்டு இருக்காங்களோ அதை தாண்டி அளவில் இவங்க வந்து பயங்கரமா இது ஆயுதங்கள் இருக்குல்ல, அவன் வந்தான்னா என்னென்ன வழியில வந்து அவனை திருப்பி தாக்கணும், நம்ம பண்ற விதம் வந்து இதோட அடியோட முடிஞ்சிடும் அப்படிங்கறத அவங்க எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. யாரு? ஈரான்.
அதாவது அவங்க செட்டப்ல தான் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ இந்த இதுல வந்து அதான் சொன்ன போன இதுல பேசணும் ரைட் காணொலியில சைனால இருந்து 4 பெரிய பிளைட் வந்து அது நீங்க சொன்னீங்க வந்து இறங்கிருச்சு. பிளஸ் வந்து இந்த ஆயுதங்கள் இது இருக்கு இல்லையா, நம்ம ICBM இருக்குல்ல, அதை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க எல்லாத்தையும். அதே மாதிரி இது அணு ஆயுதம் இருக்குல்ல, அணு ஆயுதத்தை 90% என்ரிச் பண்ணா அது முழுமையான அணு ஆயுதம், 60% என்ரிச் பண்ணா அறகுறை அணு ஆயுதம், அதுவும் வெடிக்கும். ஆனா என்னன்னா அதோட ரீச் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இப்ப அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த அணு உலை இருக்குல்ல, அணு உலையில பயன்படுத்தப்படுறது 3-7% சரி விட்டது, சரி என்ரிச் 3-7% தான். அங்க விழுந்தாலே கதிரியக்கம் வரும் அப்படின்னா 60% கதிரியக்கம் வராதா, வெடிக்காதா? வந்துடும். அது அதோட ரீச் இருக்குல்ல, 90% வீரியம் வந்து வேற லெவல், 60% வீரியம் வந்து கம்மியா இருக்கும் அப்படிங்கறதான். ஆனா அதுவும் அணு ஆயுதத்தை பயன்படுத்த முடியும், நினைச்சா இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறதான். இப்ப வந்து என்ன, கடைசியா வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இது கொடுத்து பிரஸ் மீட் கொடுத்துக்கிறாரு. பிரஸ் மீட் கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, ரங்கசாமி, இட்ஸ் a bad news for Iran as well as US, பேச்சுவார்த்தை தோல்வி. இப்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னோம்னா, இந்த பேச்சுவார்த்தை வந்து have been collapsed. No further meet. இனிஷியேட்டிவ் இல்ல சொல்லிட்டேன், இதோட இதான் லாஸ்ட். ரைட். இப்போ வந்து முக்கியமாக வந்து என்னன்னு சொன்னா, இனி அடுத்த போருக்கான இல்ல தேர்ட் வேர்ல்டு வார் அல்ல, அடுத்தது வந்து எப்படின்னா இதுக்கப்புறம் யாருக்கும் நிம்மதி இல்லை. அவங்க வந்து என்னன்னா இந்த பேச்சுவார்த்தை 10ஆம் தேதி சொன்னது 11ஆம் தேதி ஆரம்பிச்சு இன்னைக்கு 12ஆம் தேதி காலையில டான், அதாவது உதயசூரியன் இன்னைக்கு 12 தானே? ஆமா, இன்னைக்கு 12 காலையில முடிஞ்சது. சூரியன் உதிக்கும் போது முடிச்சிருக்காங்க. 21 மணி நேரம் 5 ரவுண்டு அப்படின்னு பேசியிருக்காங்க. பேசினா நேரடியா பேசல, மாறி மாறி இவங்க வந்து தூது போய் நேரடியா பேசுனதாக இருக்குது. இல்ல நேரடியா பேசவே இல்லை, நேரடியா சந்தி கூட இல்ல, சந்திக்க மாட்டாங்கல்ல. இல்ல சந்திக்கல, வந்து இறங்குறாங்க. இவங்களுடைய பிரைம் மினிஸ்டரும் ராணுவ தளபதியும் இவரை மீட் பண்ணி கட்டி பிடிச்சி வாங்கன்னு சொல்லி கை குலுக்குறாங்க. இவங்க வந்து கை குலுக்கி வாங்கன்னு சொல்றாங்க. ஒரே ஹோட்டல்ல, செரின் ஹோட்டல்ல வந்து இவங்க இங்க அங்க தங்கியிருக்காங்க. திரும்ப இவங்க தான் போய் பேசியிருக்காங்க 21 மணி நேரம். அப்புறம் இடையில என்ன சொல்லியிருக்காங்க, கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டிராஃப்ட், சரி நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு எழுதி கையில கொடுத்து வந்திருக்காங்க. எது அமெரிக்காக்காரங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னா இல்ல, இந்த மாதிரி பேச்சுவார்த்தை இப்படி பேசியிருக்கோம், இதுல வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த டிமாண்ட் பண்ணியிருக்கோம், இந்த டிமாண்ட் ஒத்துக்கிட்டா நாங்க அடுத்த கட்டத்துக்கு வருவோம், நாங்க வந்து கன்சிடர் பண்ணுவோம். நீங்க வந்து திடீர்னு வந்து பெருந்தலைகள் ஸ்கூல் பிள்ளைகள் அடிச்சுட்டீங்களே, ஓகே, அது அந்த உயிரை திருப்பி தர முடியுமா? நீங்க அடிச்சுட்டு கடைசியில வந்து நீங்க வா பேச்சுவார்த்தைக்கு வா, நான் சொல்ல போறேன், கழுத்தை நீட்ட நான் அறுக்கணும்னு சொன்னா என்ன இப்போ நீங்க சொல்ற கதை என்னன்னு தெரியுமா? அமெரிக்காவினுடைய இந்த நடைமுறைகளை பார்க்கிறது போது அமெரிக்காவும் யூதனும் ஒன்றுதான். ஆமா, என்னென்று கேட்டா, சொன்னால் பொய் சொல்வார்கள், ஆமா, வாக்கு கொடுத்தால் மாறுவார்கள், தவறு வரல, ஆமா, இது அவர்களுடைய இயற்கையான புத்தி. ஆமா. அப்புறம் என்னென்றால் அவர்கள் எந்த எல்லைக்கும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று யாரையும் பழி வாங்குவார்கள். நான் நல்லா இருக்கணும்னு 40 பேர் செத்தா பரவாயில்ல. இவர்களை ஒட்டிய இன்னொரு நாடும் இருக்கிறது. யூதர்களின் புத்தியை அமெரிக்கர்களுக்கு ஒப்பாக இன்னொரு நாடு இருக்கு. அது என்ன நாடு? யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். ஆமா, அது ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், அவர்களும் இவர்களை போன்றவர் கிட்டத்தட்ட. இப்போது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு கன்ஃபார்ம்டு நியூஸ் என்னன்னா, அது எந்த இடம், நம்ம ஹெர்மூஸ்ல அமெரிக்க கப்பல் போகலைங்கிறத நம்ம உறுதி செய்யலாம். ஆனால் அமெரிக்காவுடைய செய்திகள் போனதாக சொல்கிறது. இப்பொழுது ஒரு கேள்வி உங்கள்கிட்ட. ஓகே ஐயா, நாம 2 பேரும் பெரிய பகை கொண்டு உயிரிழப்பை வந்து பெரிய கோடிக்கணக்கான அளவிற்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு சீஸ் ஃபயர், ஒரு ட்ரூஸ், ஒரு amicable settlement, all the sides of international community have been expecting what will happen today and tomorrow, day after tomorrow. But lot of the craze, ஒரு மக்களுக்கான ஒரு பெரிய ஒரு இஷ்யூ, இது வந்து உலகத்தினுடைய உள்ளாரங்கமான ஒரு அப்படியே ஞாபகம் இதுல மறந்துடுவேன். இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சு இந்த மாதிரி ஜேடி வான்ஸ் சொன்ன உடனே போப் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, நீங்க வந்து மனித குலத்துக்கு எதிராக, கிட்டத்தட்ட அந்த அர்த்தம் தான். இப்ப இன்னைக்கு அது தெரியாது, மனித குலத்துக்கு எதிராக நீங்க பண்றது, பொய் சொல்றது, அது கடவுளுக்கு அடுக்காது, நீங்க பண்றது தவறு அப்படின்னு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கண்டிச்சு ஒரு இது கொடுத்துருக்கிறாரு. சரி, இப்போ நமக்கு ஒரு சின்ன கேள்வி. இப்ப சொல்ல வந்தது, நம்ம இதைத்தான் சொல்ல வந்தோம். நீங்க சொன்னது முக்கியமான விஷயம், கடவுளுக்கு ஏற்காது என்று அவர் பாப்பரசர், போப் என்ற பாப்பரசர். இப்படி என்றால் அமெரிக்கா
வந்து அவருடைய மனோநிலை குறித்து நான் சொன்ன கேள்விதான். அவருடைய மனோநிலை குறித்தே நமக்கு பல சந்தேகம் வருது. நான் சொல்லி முடித்து விட்டேன். ஒன்றே ஒன்றுதான் ஐயா, பேச்சுவார்த்தை நடக்கிறது. உலகமே அனர்த்தத்தில் இருக்கிறது. 2000 கப்பல்களோ 3000 கப்பல்களோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் எரி சக்தி கொதிநிலை. அப்படி இருக்கும்போது உன்னையெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு அனுமதித்தது, உயிரோடு இருக்கிறது அனுமதித்தது, இதுல இப்படி ஒரு மனிதன் தெளிவான புத்தி உள்ளவன், ஒரு சூப்பர் பவருடைய தலைவன் பேசுவானா? அதாவது அதான் இதுல வந்து நான் இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒன்று இப்போ அலோவ் பண்ணியிருக்கதே நான் உன் மேலே உனக்கு நான் போட்ட உயிர் பிச்சை, இல்லைன்னா அன்னைக்கே நீ வந்து உன்னை சொல்லி முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ நீ உயிரோடு இருக்கங்கிறத என்னோட கருணையில் இருக்க. நான் உன்னை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா அப்படியே எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு வந்து ஓகே ஐயா, சரிங்க ஐயா, நீங்க சொன்ன சார் கேட்டுக்கிறேன் ஐயா, இதுவா என்ட்ரிச்சா இந்த ஐயா எடுத்துக்கங்க ஐயா, ஹர்மாசா அந்த திறந்து போட்டேன் ஐயா, அதுக்கப்புறம் வந்து மிசைல் ஐயோ அது குறைச்சிட்டேன், ட்ரோனா இல்ல நான் எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், அப்புறம் வந்து கையை கட்டி நிக்கிறேன், வயப்பத்தி நிக்கிறேன், அப்படி சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து அவன் அந்த ஆள் பேசிட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப முக்கியமா இன்னைக்கு திரும்ப இன்னொரு நம்ம உலகத்தின் நம்பர் 1 கிறுக்கு அதிபர் அவர் வாயில இருந்து என்ன வந்துருக்கு தெரியுமா? இன்னைக்கு காலையில சைனாவுக்கு எச்சரிக்கை விட்டுருக்காரு. இல்ல இப்போ என்னன்னா இன்டெல் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு தெரியுமா? இன்டெல் அமெரிக்கன் கம்பெனி தானே அது. அமெரிக்கன் கம்பெனி சைனால இருக்கு. சைனா வந்து எல்லா நாட்டிலயும் தான் இருக்கு. அந்த இதை வந்து இன்டெல் ஐட்டங்களை வந்து ஈரானுக்கு கொடுக்குறாரு. அது இன்டெல்ல என்ன முக்கியமான விஷயம்னா அது இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம டேட்டா கலெக்ஷன், அது அப்புறம் இந்த இது என்னது நம்ம மிசைல் பறக்கிறது, ட்ரோனு, இது எல்லாத்துக்கும் முக்கியமாக தேவைப்படுது. இந்த கம்யூனிகேஷன்ல வந்து அதை ஆல்டர் பண்றதுக்கு இல்லையா, அது பறந்துட்டு இருக்கும்போதே ஆல்டர் பண்ணி தடத்தை மாற்றி பறக்கிறது எல்லாத்துக்கும் முக்கியமானது அது இன்டெல்னு போட்டிருக்காங்க. அதை வந்து நீ கொடுக்குற உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்ன செய்வாங்க? சைனாவை என்ன பண்ணுவான்? ஈரானையே ஒன்றும் பண்ண முடியலையா, சைனா வந்து என்ன பண்ணுவாங்க? சரி, அதான் இப்போ அந்த மாதிரி விஷயங்கள். இப்ப இந்த பேச்சுவார்த்தை இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்னன்னா இந்த பேச்சுவார்த்தை வந்து தான் புத்தி இல்லாம ஒருவனை வச்சு இனி மதிப்பில்லாந்து போயிடுவார். அவரை இனி கன்சிடர் பண்ண மாட்டார்கள். இப்ப 2 பிரச்சனைகள் இருக்கிறது. ஒன்று, உலக அளவில் பெரிய கொதி, கிரைசிஸ், பெரிய கிரைசிஸ். ஏன்னா உலகமே இன்னைக்கு ஸ்தம்பிச்சு போகுது. ஆமா. இரண்டாவது, வரக்கூடிய செப்டம்பர் மாநில மாகாணங்களுக்கான இடைத்தேர்வில் செப்டம்பர் காலங்கள்ல நவம்பர்ல தான் எலெக்ஷன். அதுல அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் ஏற்படும். இப்போ ரிபப்ளிகன் பார்ட்டிக்குள் நடந்த அந்த வாக்கெடுப்பில் ஜேடி வான்ஸ் முன்னணி வைத்திருக்கிறார், மார்க்கோ ரூபியோ செட்பேக் ஆயிட்டார். இப்ப ஜேடி வான்ஸுக்கு என்ன தலையிலினால் இந்த போரை எப்படியா நிறுத்தி ஆக வேண்டும், தான் அடுத்த முறை வேட்பாளராக வந்தே ஆக வேண்டும். ஜேடி வான்ஸ் வந்து இயற்கையாக கொஞ்சம் அமைதியான ஆளு, அப்புறம் அவர் ஒரு கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர். இந்த ஆனாலும் அமெரிக்காவோட புத்தி அப்படித்தான் இருக்கும். அல்ல, அமெரிக்கன் தான், அதுதான் அவரை சொல்லிட்டாரு, ஈரான் கடுமையான அடி வேங்கும். அதான் அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவரோ அல்லது வந்து இஸ்லாமியரோ ஹிந்துவோ, அங்க எங்க என்ன இந்துக்கள் அங்க இருக்காங்களே இருக்கட்டும், யாரு வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அமெரிக்க புத்தி அப்படியே இருக்கும். ஆனா அவருடைய ஒய்ஃபு தெலுங்கானாவை சேர்ந்த உஷா. ஆமா, இந்திய மருமகன் சொல்லி மருமகன். சரி, இப்போ நமக்கு என்ன கேள்வி என்னன்னா, உலகத்தினுடைய பெரிய அளவுல இன்னைக்கு ஒரு 30% பெட்ரோல் குரூடு நின்று போச்சு. ஆமா, இப்போ வருது கம்மியா, நமக்கு வெளியே வர்றது இல்ல, சைனாவுக்கு போகுது, இந்தியாவுக்கு கொஞ்சம் வந்துகிட்டு தானே இருக்கு. ஆமா, இப்ப என்ன பிரச்சனைனா UAE கம்ப்ளீட்டா முடங்கிட்டு குறைஞ்சிருக்கு. UAE வந்து இன்னும் ப்ரொடக்ஷன் பண்ணது, ஏன்னா அவங்களுக்கு ஹெர்மூஸ் தளம் ரொம்ப முக்கியம். ஆமா, சவுதி அரேபியாவும் முடங்கி இருக்கு. இந்த ரெண்டையும் எடுத்துக்கிடுவோம். ஆமா, மற்ற நாடுகள் கத்தருடைய CNG அதுவும் ஒரு 20% என்னமோ குறைஞ்சு 20% அடி வாங்கியிருக்கு. அது ஆமா 60-70% முடங்கி இருக்கு. அப்ப நம்ம ஒட்டமா ஒரு 75% காலி. ஆமா, ஒரு 75% 70% வச்சுக்கிட்டுங்களேன். ஆமா, சரி வேணாம் சார் 50% வச்சுக்கிட்டு, 50 முடங்கிட்டு. ஆமா, இப்ப அமெரிக்கா அதிபர் வந்து புத்தி இல்லாமல் ஒரு எஸ்கலேஷனா ஓவரா பேசுறாரு. அது ஒரு பக்கம் வச்சுக்கிடும். இரண்டாவது, ஈரானை பத்தி நம்ம பேசும்போது, ஈரான் வந்து இவ்வளவு நாளும் எல்லோருக்குமான ஒரு கெனாலாகவோ ஒரு ஜலசந்தியாகவோ ஒரு ரூட் மேப்பாகத்தான் அந்த ஹெர்மூஸ் இருந்தது. இப்போ ஈரானும் இவ்வளவு ஒரு கண்டிஷன் போடுவது சரியா? கரெக்ட் தான். இது வரைக்கும் நான் விட்டு வச்சிருந்தேன், என் வீட்டுக்கு இடையில நீங்க பாதை போட்டிருந்தீங்க, என் இடத்து நிலத்துக்கு இடையில விட்டு வச்சிருந்தேன், நீ என்னையே அடிப்பீங்க, நான் ஏன் உனக்கு இடம் கொடுக்கணும்? அது வந்து இன்டர்நேஷனல் இடம் கிடையாது, ஈரானோட இடம். அதுக்கும் நீ சொல்லியிருக்காங்க வந்து என்னன்னா,
இந்த ஹர்மோஸ் வந்து உனக்கான இடம் இல்லை, இது எங்களுக்கான இடம். நீங்கள் சுயஸ் கால்வாயில் எப்படி நீங்கள் வரி வசூல் பண்ணுறீங்களோ, பனாமா கால்வாயில் எப்படி வரி வசூல் பண்ணுறீங்களோ, அப்புறம் சென்ட் லாரன்ஸில் எப்படி அங்கெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கான். எல்லாம் உலகத்தில் ஒரு 7-8 இடத்துல பண்ணிட்டு தான் முக்கியமான இடத்துல பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது பண்ணும்போது இது எங்களோட இடம். கரெக்ட் தானே? கரெக்ட் தான். சூயஸ்ல பண்றீங்க, பனாமா வந்து பண்றது ஈஜிப்டுக்கு போகுது, பனாமா கால்வாயில பண்றது பனாமாவுக்கு போகுது. ஈஜிப்டுக்கு வருமானமே சூயஸ் மெயின் இதுதான். அதுக்கப்புறம் சென்ட் லாரன்ஸ்ல போறது, ஒரு பக்கம் போறது கனடாவுக்கு போகுது, இன்னொரு பக்கம் வருது அமெரிக்காவுக்கு வருது. இப்போ ஓமனும் எகிப்து இது ஈரான் மாதிரி. ஆமா, அங்க வருது. அப்போ உங்களுக்கு மட்டும் நீங்க எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டுவீங்க, எங்க இடத்துல இருக்கு நாங்க கலெக்ட் பண்ணுவோம். இனி லைஃப் லாங்கா இது நாட் ஃப்ரீ, இனிமே வந்து இது பொது வழி அல்ல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா அடிச்சு தகர்த்துவோன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, என்ன ஆக போகுது பெரிய கொஸ்டின். என்ன ஆகும் ஒரு இப்போ அமெரிக்கா சைட்லேருந்து எடுத்துக்குவோம், இதில் இஸ்ரேல் சைட்லேருந்து எடுத்துக்குவோம், அப்புறம் ஜிசிசி கண்ட்ரி அரபு நாடுகள்லேருந்து எடுத்துக்கிறோம். ஓகே, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன, அமெரிக்கா வந்து கை உடைஞ்சு போயிருக்கு. பேச்சுவார்த்தைக்கு ஒரு வைஸ் பிரசிடென்ட் வர்ற அளவுக்கு வந்து இந்த பேச்சுவார்த்தையில் இல்லை சொல்லலாம். ஏன்னா இங்கே வர்றது யாரு, ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர், அப்புறம் ஒரு சபாநாயகர். இல்ல கலிபாபுங்கிறது உச்சபட்ச தலைவர் மாதிரி இல்லை இருக்கட்டும், சாதாரணமான ஆள் கிடையாது. ஓகே, ஆனாலும் இது வரைக்கும் கலிபாபுன்ற பேரே தெரியாது, புதுசா வர்றாரு. நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏன்னா அலிலாரிஜானியும் கலிபாபும் தான் தலைவருக்கு ரொம்ப நெருக்கமாக. ரைட், ஓகே. அவர் சீனியரும் கூட. ஆனாலும் அமெரிக்கா என்ன செய்யும், அமெரிக்கா வந்து அவன் என்ன நினைக்கிறான், நான் இங்க இருக்கேன் நீ இங்க இருக்க அவன் நினைக்கிறான்ல. இல்ல அது அப்படி இல்ல. அதாவது இந்த நம்ம ஊர்ல பண்ணையார் பேசுவான்ல, 7 தலைமுறைக்கு வந்து எனக்கிட்ட வந்து செல்வர் இருக்கு, இப்ப என்னடா இருக்கு, இப்ப ரோட்ல வடை போட்டு வித்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இப்போ என்னன்னா, ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும், அதுவும் பாகிஸ்தானுக்கு வரணும் அப்படின்ற இடத்த பாகிஸ்தானை கூப்பிட்டு மத்தியஸ்தம் பண்ணியான்னு சொல்லி அவங்க பண்ற அளவுக்கு வந்துருச்சுல்ல. இவங்களும் என்ன பண்ணாங்க, அன்னைக்கு கிறுக்கன் வந்து ஏதாவது இப்போ குண்டு குண்டை போட்டு தொலைச்சிடக்கூடாதே, ஒரு சரி பண்ணுவோம். சரி, நமக்கும் வந்து நிறைய அடி வாங்கியிருக்கோம் ஈரானும், நம்மளும் சரி பண்ணுவோங்கிறது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்காங்க. பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும். இப்ப நம்ம இதைத்தான் திருப்பி பேச போறோம். இப்ப என்னதான் பேசினாலும் பேச்சுவார்த்தை கொலாப்ஸ் ஆயிட்டு, பேச்சுவார்த்தை ஃபைனல் முடிஞ்சு போச்சு, தோல்வி. பேச்சுவார்த்தை தோல்வி. இப்ப நம்ம இப்ப சொல்ல போறது பேச்சுவார்த்தை தோல்வி. இப்பொழுது ஹெர்மூசினுடைய கொதிநிலை கூடியிருக்கிறது. மறுபடி போருக்கான எல்லா ஆயத்தங்களும் தயாராக இருக்கிறது. சீனாவிலிருந்து நிறைய செட்டப்பான கப்பு இது தோளிலிருந்து வீசக்கூடியது, அது வேற நாடுகளுக்கு போய் இங்க வரக்கூடிய ஆயுத குவியல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஆகிட்டே இருக்காங்க, அமெரிக்காவும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. இதுக்கிடையில ஒரு செய்தி, அது ஆங்கில செய்தி, தமிழ்ல நான் சொல்றேன். அது என்ன செய்தி அப்படின்னா, இன்னைக்கு அல்ஜசீரால வந்து நேற்று முந்தானத்து வந்தது. ஹம்சா அல் ஹசன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரெப்ரஸன்டேட்டிவ், பிஹாஃப் ஆஃப் த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் சவுதி அரேபியா, ஹி மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த போர்க்களத்தில் தான் வந்து உண்மையான அதிகாரம் வந்து தீர்மானிக்கப்படுது. ஓகே, அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ரொம்ப இன்டெலெக்சுவல் வார்த்தை தான். போர்க்களத்தில் தான் உண்மையான அதிகாரம் தீர்மானிக்கப்படுது. கரெக்ட் தான். பேட்டில் இஸ் டிசைடிங் ஃபார் த பவர். அது வந்து அத போர்க்களம், களமுனையில் தான் அதிகாரம் நிர்ணயிக்கப்படுகின்றது. ஓகே. அடுத்து அவர் சொல்றாரு, சவுதி அரேபியா ஒரு கறவ மாடு. சரி, அவர் என்ன சொல்றாரு, பால் கறக்கக்கூடிய கறவ மாடு. அதை நான் அப்படி தமிழ்ல சொல்றேன். சரி, புதிய பாதுகாப்பாளரை தேடி அது அலையுது. இவர் சவுதிக்காரர் தான் சொல்றாரு. ஓகே, அவருக்கு இப்ப புதிய பாதுகாப்பாளர் இல்ல. அப்ப அமெரிக்கால இருந்து தள்ளி வர்றான். அவன் சொன்னதை சொல்லிடுறான். புதிய பாதுகாப்பாளனை தேடி அலைகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய நலன்களை கவனிக்காமல் அமெரிக்கா இஸ்ரேலுடைய நலன்களை மட்டுமே கவனிக்காமல், இதுவரைக்கும் இஸ்ரேல தான் பிரியாரிட்டி கொடுத்துருந்தாங்க. சவுதி அரேபியாவின் நலன்களையும் ட்ரம்ப் மட்டும் அமெரிக்கா பாதுகாக்க வேண்டும் சொல்லிட்டு அப்புறம் ஒரு முக்கியமான பதில் சொல்றாரு. பாதுகாக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் பாகிஸ்தானுக்கு நிதி உதவியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாரு. ஓகே, ஆமா, இது என்ன மாதிரி, பாகிஸ்தானுக்கு நிதி உதவி கொடுத்தா அது வந்து விழலுக்கு கிடைத்த நீர், அங்க திரும்பி காசு வரவே வராது. அதாவது அப்படி சொல்ல முடியாது. அவரு அமீர் ஹம்சாவுடைய ஸ்டேட்மெண்ட், பாகிஸ்தான், அமெரிக்கா, சவுதி 3 ஒன்றுதான் மாதிரி சொல்றாரு கிட்டத்தட்ட. இப்போ நீ வந்து அல்லது இப்படின்னு சொல்ல எடுத்துக்கலாம், அமெரிக்கா வந்து பிரியரிட்டைஸ் ஃபார் யாருக்கு, யூதனுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இப்ப பாகிஸ்தான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்கல்ல, அணு ஆயுதங்களை எங்களுக்கு சப்ளை பண்ண, ஆயுதம் மொத்தத்துக்கு ராணுவ ஒப்பந்தம் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் சவுதி அரேபியா போட்டாங்க. அதனால
ட்ரம்ப் மற்றும் அமெரிக்கா பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிட்டு என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் பாகிஸ்தானுக்கு ஏராளமான பணங்களை சவுதி கொடுக்குதுன்னு சொல்றாரு. சரி, இப்ப இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அல் ஜசீரால வந்து அதை விட்டுருங்க. இப்ப இதை தாண்டி இன்றைக்கு உலகத்தினுடைய முகம் மாறப்போகிறது. அடுத்து ஓகே, மாறப்போறது என்பது நம்ம பேசிட்டோம், தெரிஞ்சிச்சு, மாறிடுச்சு. நேட்டோ நாடுகளை வந்து இன்னைக்கு மறுபடியும் நேற்று கண்ணாப்புடான்னு ஏசுறாரு. ரூட் ஹாலந்தினுடைய முன்னாள் ரொம்ப சின்ன வயசு அவர் எழுதுற லெட்டர் ட்ரூ இதுல விட்டு வெளியிட்டு என்ன பத்திர அப்படி சொன்னா இப்படி சொன்னா அசிங்கமா கதவு முடி அவன அந்த மோன இந்த மோனே நம்ம ஊர் லோக்கல் பாசையில பேச இவரெல்லாம் ஒரு உலக தலைவர் பேசி திட்டி இப்ப அவனுடைய நீ பைத்தியக்கார பசங்க யார கம்ப்ளீட்டா இங்கிலாந்து ஸ்டோமருக்கு அதாவது யாரு இமானுவேல் மெக்ரான் மெலோனி எல்லாரையுமே நீங்க எல்லாம் பொட்ட பசங்க அந்த மாதிரி உனக்கு எல்லாம் நெஞ்சத்துல ஒரு தைரியம் இல்ல அப்படி இப்படின்னு அமெரிக்காவுடைய விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார். சரி, இப்ப நமக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி நிகழ்ச்சியை முடிச்சிடும். அடுத்த கட்டம் என்ன வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் முடிஞ்சது, சோழியம் எல்லாம் முடிஞ்சது. இவன் ஈரான் வந்து ஏராளமான ஆயுதங்களை இந்த கடந்த ஒரு 4 நாளா இருந்த ஆயுதம், அதுக்கப்புறம் இங்க வந்த ஆயுதங்கள், இப்போ வந்த ஆயுதம் எல்லாத்தையும் சேர்த்து ரெடியா வச்சிருக்கணும். எதுக்கு? நாம இங்க அழிஞ்சோம்னா இந்த மொத்த மிடில் ஈஸ்டையும் சுடுகாடு ஆக்கிடுவோம், மொத்த மிடில் ஈஸ்டையும் காலி பண்ணிடுவோம், மொத்தத்துக்கும் காலி பண்ணிடுவோம். பிளஸ் அமெரிக்காவையும் அடிப்போம். ஆனா இன்னொன்னு, அமெரிக்கா நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்றதோ பண்ணலையோ அதுக்கு சமமான கொடூரமான ஆயுதங்களை போட்டுதுன்னு வச்சுக்கிடுங்க. அமெரிக்கா ஒரு கனவுல கூட அந்த மண்ணுல கால் வைக்க முடியாது. அந்த மண்ணு இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க, சதாம் ஹுசேன் காலம் வேறு, ஆமா, அதே போன்று தாலிஃபுடைய காலம் வேறு. தாலிஃபு எஸ்டாபிளிஷ்டர் ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷன் 18 வருஷமா போராடி கத்தர்ல எழுதி கொடுத்துட்டு போனவங்க தான் இவங்க. ஆனால் இப்பொழுது இருக்கிற கூட்டணி இருக்கு பாருங்க, இது மிக அது வேற. இன்னொன்னு நார்த் கொரியா சொல்லியிருக்காங்க. ஆமா, நார்த் கொரியா சொல்லியிருக்காங்க. அது வேற. ஏன்னா எல்லாம் திரும்பி சுத்தி இதுதான் வருது. நீங்க வந்து ஏதாவது ஈரான் மேல தவறாத பிரயோகப்படுத்துறீங்கன்னா எங்க ஆயுதம் உங்க இடத்துக்கு வரும். அது பக்கம் தானே, பக்கமோ தூரமோ வருது. என்ன இன்டர்கான்டினல் பக்கம்லாம் அப்படிலாம் ரொம்ப பக்கம்லாம் இல்ல. நார்த் கொரியா அமெரிக்காவுமே வீசக்கூடிய ஏற்கனவே அது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 4000-3000 கிலோமீட்டர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன்கிட்ட வந்து முசுடுன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் கொரியா, தென் கொரியா சிக்கல்ல இருக்கு, ஜப்பான் சிக்கல்ல இருக்கு. ஆமா, ஆல்ரெடி ஏற்கனவே வந்து இது இல்லாம, அது பெட்ரோல், இது குரூட் ஆயில் இல்லாம, கேஸ் இல்லாம எல்லாமே சிக்கல்ல இருக்கு. இப்ப என்னன்னா அமெரிக்கா எடுக்கக்கூடிய அடுத்த முடிவு இப்போ வந்து எல்லாத்தையும் கையும் வாயும் பொத்திக்கிட்டு பேசாம அந்த ஆளை வந்து இம்பீச் பண்ணி சொல்லி முடிச்சுட்டு நாங்க வந்து ஓகே, நாங்க வந்து விலகுறோம், ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போறோம்னு வந்தா இந்த உலகம் வந்து அழிவுலேருந்து தப்பிச்சு நாங்கள் வந்து இங்கே போகிறோம் அங்கே போகிறோம், எனக்கு வந்து ஹெர்மோஸை கொடு, இங்கே கொடு, உன் வீட்டில் இடத்த கொடு அப்படின்லாம் இல்லாமல் அப்புறம் எங்கே போனாலும் சண்டை போட்டு உரண்டை எடுத்து வைக்காமல் இஸ்ரேல் வந்து எப்படி பார்த்தாலும் இஸ்ரேல் அழிய போகுது. நான் வந்து முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை காலி பண்ணிடுவாங்க. இஸ்ரேலை மொத்தத்துக்கு காலி பண்ணி முன்னாடி 1948க்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி வெளியில் ஓட ஓட விரட்ட போகிறாங்க. வழி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சுற்றி அத்தனை பேர்ட்டு உரண்டை எடுத்து வச்சிருக்காங்க, உரட்ட போகிறாங்க. அப்படின்னா இவங்க நிம்மதியாக இருப்பாங்களா? இவங்க நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த பறிபோன நிலம் திரும்பி கிடைக்கும் பலஸ்தீனர்களுக்கு. உலகம் வேற மாதிரி வரப்போகுது. அப்ப நீ வந்து அடிச்சுப்பாரு. இப்ப ஸ்டாமர் யூகே வந்து பாவம், அவனே வயிற்று பசியில் உட்காந்துருக்காங்க, அவரு சாப்பாடே கிடையாது. ஆமா, வயிற்று உட்காந்துருக்காங்க. அமெரிக்கா வந்து செயல் வந்துருச்சு. அப்ப நீ வந்து குண்டு போட்டா மொத்த அமெரிக்காவை வந்து நாங்க ஸ்மாஷ் பண்ணிடணும் ஒரு பெரிய கூட்டமே நிக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த பலத்தையும் சீனாவும் ரஷ்யாவும் புரிந்து கொண்டார்கள் இருக்கு. ஆனா அவன் வந்து உலகத்தை அழிச்சிருவோம் சொல்லி இறங்கலாம்ல. அவன் கையில வந்து 5200 குண்டு இருக்குன்றாங்க. இருக்கட்டும் என்ன ஆனாலும் இப்போ இவனை வந்து நம்ம ஈரான அடிபட்டான்னா அவனு வந்து 11000 கிலோமீட்டர் போகக்கூடிய கொரம்சாகர் 5 ஒரு 8 இதுன்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து டேட்டாஸ் எடுக்கும்போது இருந்தது. அந்த 8 கொரம்சாகர் 5 வார்ஹெட்டோட ரெடியா இருக்குன்றாங்க. வார்ஹெட்ஸ்னா அணுவாயுதம் தானே? அணுவாயுதம் தான் ரெடியா இருக்கு. நான் வந்து பேசாம நான் இதை அமைக்க விட்டுட்டு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற இடத்துல இப்போ ரொம்ப கவலைக்குரிய இடத்துல இருக்கும். உலகமே கவலையில் இருக்கு. என்னன்னா இப்ப நமக்கு அரபு நாடுகள்னா நம்ம மக்கள் சொந்தங்கள் இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி இதுக்கப்புறம் ஹெர்மோஸ் வந்து இன்னும் மோசமான சூழ்நிலையை சந்திக்கும். அப்புறம் திடீர்னு வந்து இப்போ கப்பல் வந்துகிட்டு இருக்குன்னா இவங்க இப்போ ஈரான் அலோவ் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து வேறவன் அடிப்பாங்க. மாத்தி பிரச்சனை வரும். இப்போ வந்து பிரச்சனை வந்து எஸ்கலேட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கக்கூடிய சமாதானத்துக்கு ஆயிடுச்சு. இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் இன்னும் ஜாஸ்தியாகும். நிம்மதி நம்ம வந்து என்ன சொல்றோம்னா விரும்புறோம், நிம்மதி ஆகணும்னு விரும்புறோம். ஆனா நிம்மதி கிடைக்க வாய்ப்பு இல்லை. நாளைக்கு நேயர்களே
இந்த அப்டேட்ஸ் வந்து ரொம்ப கவலைக்குரியது. நாங்கள் பேசுறது நிறைய பேசியிருக்கோம், ஆயிரக்கணக்கில் வீடியோஸ் உலகம் முழுவதும் பேசிக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ நமக்கு கரண்ட் இஷ்யூ இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நாளை புதிய செய்திகளோடு என்ன நடக்க போகுது அடுத்த கட்டம், அது இன்றைக்கே வந்துற செய்தியாக தான் இருக்கும். அது நாளை செய்தினா நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம், அல்லது இன்னைக்கு கூட பார்க்கலாம். உங்களை சந்திக்கிறேன் சார். நம்ம அடுத்து அப்டேட்ஸ் தொடர்ந்து பேசுவோம், ஏன்னா கவலையோட தான் பேசணும். வேற ரொம்ப 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 கவலைகளும் இறுக்கமான மனநிலையோடு இருக்கக்கூடாது. ஆரம்பத்துல இடையில வந்து கொஞ்சம் சினிமா டயலாக் இதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி கொண்டு வரதே ஒழிய, இறுக்கமான மனநிலையோடு உலக தமிழர்களோடு நான் விடைபெறுகிறேன். செய்தியாளன் சுஃபியான், தோழர் கசாலியோடு. நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.